வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 2ஏக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஷெடியூல் போட்டு படிக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால எப்படி ஒரு பிளானிங்காக ஷெடியூல் போட்டு படிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த இதுனாலும் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க. எந்த டாபிக் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குன்ற மாதிரிலாம் எடுத்து படிக்காதீங்க. எது பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்க முடியாது. டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் as per சிலபஸ் படி தான் நீங்கள் படிக்கணும். அந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ பிடிக்கலையோ சிலபஸ் படி எது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ அதன்படி வந்து நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ் படிப்போம், செகண்ட் மேக்ஸ் படிப்போம், மூணாவது தான் ஜிஎஸ்ஸை வச்சுருப்போம். ஸோ தமிழ் வந்து எந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு ஒரு 95 அளவுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களோ, 95 100க்கு 95 எடுக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா அதே மாதிரி மேக்ஸில் வந்து 25க்கு 23யாவது எடுக்கணும். இது ரெண்டும் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துருவீங்க அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டும் எடுக்கிற அளவுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஸோ இது ஒரு நார்மலாக படிக்கிறவங்களா இருந்தால் ஃபுல் டைம் படிப்பாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து கம்மியாக இருக்கும். குழந்தைகளை வச்சுருக்கவங்களுக்கும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவங்க படிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு எப்படி படிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிறது என்னுடைய ஆர்டர் காப்பி. 2019 நாங்கள் எக்ஸாம் எழுதணும். 2021 டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங் முடித்து நாங்கள் கையில் வாங்கின ஆர்டர் காப்பி தான் இது. இதே மாதிரி ஃப்யூச்சரில் நீங்களும் உங்கள் கையில் ஆர்டர் காப்பியோடு வரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடு படிங்க. மோட்டிவேஷனுக்காக இந்த ஒரு 2 பிக்சர் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் வந்து இப்போ படிக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு படிக்க அலோவ் பண்ணாங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்மளுக்கு. அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க பாருங்கள். பாஸ் ஆகுறோமோ ஆகலையோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் தானாகவே அது வந்து நம்மளை தேடி வந்து அமையும். ஆண்டவே நம்மளை தேடி வந்து அதை அமைச்சு கொடுப்போம். நம்ம கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தது. ஸோ அதனால் வந்து தொடர்ந்து படிங்க. தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் இன்னும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காமல் தமிழ் மேக்ஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது இதுதான் அதிகமான மார்க்னு புரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அது ரெண்டும் படிச்சுக்கிட்டே இருக்கையில் தான் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ இப்போ இதில் எப்படி ஷெடியூல் போட போகிறோம் அப்படிங்கிறத இது ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாக்கா பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ தமிழ் மேக்ஸு மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இது 100 மார்க் அது 25 மார்க்னு. அப்புறம் ஜிஎஸ் எங்கே படிக்கிறது, மேக்ஸுக்கு எந்த புக்கு ப்ரிஃபர் பண்ணுறது, தமிழ் வந்து 6th to 10th படிக்கணுமா, இந்த மாதிரி பல குழப்பம் வரும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம். நீங்கள் 10th வந்து சிலபஸை கையில் எடுத்துகிட்டு பிஎஸ்சி சிலபஸை கையில் எடுத்துகிட்டு அதன்படி வந்து தமிழில் வந்து 100 மார்க் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸோட சிலபஸ் எடுத்துகிட்டு மேக்ஸுக்கு அந்த 25 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து மார்னிங் ஷெடியூலில் என்ன போட்டிருக்குன்னா, காலையில் ஃபஸ்ட்டு வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு பழகிங்க. ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக பழகிரும். ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்கும், தலைவலி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிரும். அப்போ காலையில் எழுந்திரிச்சு படிக்கும்போது நிறைய உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைலாம் இருந்தாங்க, அவங்களாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாகவே நீங்கள் படிக்கலாம். ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா 4 to 4:30 வரைக்கும் நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும். டீ குடிக்கிறவங்க அந்த டீ குடிக்கிறதுக்கெலாம் 4:30 முடிச்சிருங்க. 4 to 5:30 வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் படிக்கணும். 5 to 6 அந்த அரை மணி நேரம் என்ன படிச்சிருந்தாலும், நீங்கள் ஒரு 10 பேஜ் படிச்சிருந்தாலும் இல்லை 2 லெசன் படிச்சிருந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அடுத்து 6 to 8 வந்து கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களுக்கு சமைக்கிற ஒர்க்கு இல்லை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் இருக்கிறவங்க அந்த 6 to 8 கண்டிப்பாக ஃபேமிலிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைம் செட்டில் நம்ம போட்டுக்கிற வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு 4 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். 4 4:30 ஆகும். அப்படிங்கிறப்ப அப்படியே அந்த ஷெடியூலே அப்படியே மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கினீங்கன்னா நீங்களும் நிம்மதியாக கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு என்ன ஷெடியூல் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஆஃப்டர்நூன் ஷெடியூலுங்கிறது நம்ம வீட்டு வேலையில் நம்ம முடிச்சுட்டு ஒரு 11 to 12 தான் நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஸோ 11 to 12க்கு ஜிஎஸ் படிங்க. 12 to 12:15 அந்த ஜிஎஸ்சில் என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நமக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கும், பாத்திரம் கழுவுற வேலை இருக்கும், எல்லா ஒர்க்கும் நம்ம சைடு இருக்கும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம உட்கார முடியும். அடுத்து 12 to 12:15 அந்த ஜிஎஸ்சில் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 12:15 to 12:30 கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. கண்டினியூஸாக நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா படிக்க முடியாது.
அதனால ஸ்கூல்லேயே சப்ஜெக்ட் வைஸாக தான் வச்சுருப்பாங்க. 3/4 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் எந்த சப்ஜெக்ட்டையும் கண்டினியூஸாக படிக்க முடியாது. ஸோ அடுத்து 12 to 1:30 அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டி படிச்சிங்கன்னா அடுத்து வேறு ஒரு சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஐஎன்எம் படிக்கிறீங்கன்னா படிங்க. அந்த ஐஎன்எம் படித்தது, பாலிட்டி படித்தது, காலையில் தமிழ் படித்தது, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1:30 to 2 1/2 மணி நேரம் தான். லைட்டாக ஒரு ஓவராலாக பார்க்கும்போதே உங்களுக்கு மைண்டில் வர மணிக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 2 to 3 கண்டிப்பாக லஞ்சு சாப்பிட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் நேரமாவது நீங்கள் தூங்கினீங்கன்னா தான் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ் தூக்கம் இல்லாமல் செய்யணும், இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே மேக்ஸ் ஆரம்பிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? கண்டிப்பாக சின்ன தூக்கம் இருக்கணும். இல்லைனாக்கா தலைவலியோடு படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிற ஆர்வமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதோடு எடுத்து வச்சுருவீங்க. அடுத்து 2 hours நல்லா தூங்கணும் போல் தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி போயிடுவோம். ஸோ நல்லா ஒரு 2 to 3 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈவினிங் நைட் ஷெடியூல் பார்க்கும்போது 3 to 4:30 மேக்ஸ் போடுங்க. அடுத்து 4:30 to 6 கண்டிப்பாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க. அவங்கள பார்க்குறக்கு நம்ம டைம் ஒதுக்கணும். அவங்களுக்கு டீ, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். அப்படிங்கிறப்ப அந்த டயத்தை வீட்டுக்காக ஒதுக்கிக்கோங்க. அடுத்து 6 to 8 மறுபடியும் தமிழ் படிங்க. ஒரு 2 hours இருக்கும். பிள்ளைங்க டியூஷன் போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை உங்கள் கூட இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்களையும் படிக்க வச்சுட்டு நீங்களும் ஒரு 2 hours உட்காந்து படிங்க. அடுத்து 8 to 8:30ங்கிறது உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்டையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்டையோ யார்கிட்டயோ நீங்கள் படித்ததை கொடுத்து கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள். எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். வெறும் படிச்சுக்கிட்டே போகிறனால எந்த யூஸும் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இல்லை படித்ததையாவது யார்கிட்டயோ கொஸ்டின் கேட்டுக்கிறணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ஒரு 1 month 2 month கழிச்சு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எடுத்தோடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே படிக்காத கொஸ்டின் மாதிரி தான் தெரியும். நைட்டு 8 to அடுத்த மறுநாள் காலைல 4 மணி வரையும் நம்மளோட ஓன் டைம் தான். அப்பையும் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கணும். ரெஸ்ட் இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நைட்டும் ரொம்ப கை குழந்தை பிள்ளைலாம் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா நைட்டு முழிச்சிட்டு அவங்களால திருப்ப என்ன செய்ய முடியாது, காலையில் எந்திரிக்கிறதெல்லாம் கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் 1 hour 2 hour கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக படிங்க. 1 நாள் 2 நாள் எந்திரிச்சிட்டு 3 நாள் 4 நாள் படிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு குரூப் ஸ்டடியாக படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.